டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பார்க்க போகிறோம். மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. காமன், ப்ராப்பர், கவுண்டபிள், அன்கவுண்டபிள், கான்க்ரியேட், அப்ஸ்ட்ராக்ட், காம்பவுண்ட், கலெக்டிவ்னு சொல்லிட்டு மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் நவுன் வந்து இங்கே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நவுன் பார்த்தீங்கன்னா காமன் நவுன். இந்த காமன் நவுன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மனிதர்களையோ இல்லை ஒரு பெயரையோ இல்லை ஒரு இடத்தையோ இல்லை ஒரு பொருளையோ வந்து பொதுவாக சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன நவுனு? காமன் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காமன் நவுனா இடமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம். இதை பொதுவாக சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்ன? இடம், பொருள், அதுக்கப்புறம் என்னது? மனிதர்கள். இதில் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா அது பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம். அதை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? ப்ராப்பர் நவுன். அடுத்தது கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் அப்படின்னா சிங்குலர், ப்ளூரல். சிங்குலர்னால் ஒருமை, பன்மை. அதாவது 1 என்னலாம், 10 என்னலாம். அதுக்கு பேர் தான் கவுண்டபிள் நவுன். எண்ண முடிந்தது கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்னா எண்ண முடியாதது அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லலாம். தண்ணியை எண்ண முடியாது, காற்றை எண்ண முடியாது, பாலை எண்ண முடியாது, சந்தோஷத்தை எண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எண்ண முடியாததை தான் அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்கிறோம். கான்க்ரியேட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, refer to people or things that exist physically and that least one of that sense can டிடெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு திங்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பீப்புளாக இருக்கலாம். ஸோ அது எங்கே சொல்கிறாங்க? அது வந்து ஃபிசிக்கலினா என்னது? நம்ம செய்கிறோம் இல்லையா ஆக்டிவிட்டீஸ், அதில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு ஒரு அறிவு இருக்கணும். சென்ஸ்னால் என்ன? அறிவு. ஸோ அந்த அறிவோடு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கான்க்ரியேட் நவுன். ஒரு கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறதுக்கு பேர் தான் கான்க்ரியேட் நவுன் அப்படி சொல்கிறாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா, அதாவது அந்த ஃபிசிக்கல்லையே வந்து அளவு எக்ஸ்டென்ஸாக மோர் லெவலில் போகிற மாதிரி. காதலை நம்ம எவ்வளோ கொடுத்துட்டே இருக்கலாம், அதுக்கப்புறம் டைமே எப்போயோ போயிட்டே இருக்கும், எவ்வளோ டைம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபியர், பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரீடம், நம்ம எப்பயுமே ஃப்ரீடமாக இருக்கிறது தான். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, அளவிட முடியாதது, அந்த பேர் தான் என்னது? அதாவது எக்ஸ்டென்ஸ், எவ்வளோ எல்லைகள் இல்லாதது அப்படின்றத சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா எல்லைகள் இல்லாதது. கான்க்ரியேட்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஓகேவா? அடுத்தது காம்பவுண்ட். காம்பவுண்ட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு